அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஷஅபானுடைய கடைசி தினத்தில் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் நமக்கு ரமலான் பிறை தொடங்கவிருக்கு. இந்த நேரத்தில் செல்வத்தை வருடம் முழுவதும் பரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய, இன்னும் நமக்கு வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய, இன்னும் நமது வேலைகளில் வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய, இன்னும் குடும்பத்திலையும் ஆரோக்கியத்திலையும் மகிழ்ச்சியிலையும் கண்ணியத்திலும் மரியாதையிலும் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய, நல் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த ஒரு வஜீஃபாவை இன்று அல்லது நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது வருடம் முழுவதும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்பதாக சொல்லப்படுது. அதாவது இந்த ரமலான் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு பெரிய லட்சியங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வஜீஃபாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முடிச்சுக்கோங்க. இந்த வருடத்தில் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறலாம். ஏன்னா வரக்கூடிய ரமலானில் நீங்கள் அதிக அளவு துஆ செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் 30 நாளும் உங்களுடைய அந்த பெரிய கனவை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த வஜீஃபாவின் பரக்கத் கொண்டும் ரமலானுடைய பரக்கத் ரஹ்மத் கொண்டும் அல்லாஹ் உங்களுடைய பெரிய லட்சியங்களை இந்த வருஷத்தில் நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட வஜீஃபாவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம 2 விதமாக நம்ம செய்யணும். அதாவது முதல்ல ஒரு வஜீஃபா ஓதக்கூடியது, ரெண்டாவது ஒரு பொருளில் ஊதக்கூடியது. அந்த பொருள் என்ன அப்படின்னா அதுதான் கிராம்பு. கிராம்பை 40 கிராம்பை எண்ணி எடுத்துக்கோங்க, உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க, நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு பிஸ்மில்லா சொல்லுங்கள். தருத் இப்ராஹிம் சலவாத்து 3 முறை ஓதணும். அதற்கு பிறகு 33 முறை அஸ்தகுஃபிருல்லான்னு இஸ்திக்ஃபார் ஓதணும். மனதார இந்த அமலை நீங்கள் தனிமையில் இருந்து தான் பண்ணணும். அடுத்து 33 முறை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு நீங்கள் ஓதணும். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹே உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை ஏற்படுத்தும். உங்களோட பிரச்சனை, சோதனை, கஷ்டம், கடன் இது எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வரும். இது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு திக்ரு. எனவே இதையும் நம்ம ஓதிக்கலாம். அடுத்து 33 முறை யா அல்லாஹு யா ரஸாக்கு, ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே அல்லாஹுவே அப்படிங்கிற இந்த அழகான அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமத்தை 33 முறை ஓதி நீங்கள் அந்த கிராம்பில் ஊதிடுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு எது தேவையோ அல்லாஹ்விடத்தில் மனதார நீங்கள் துஆ செய்யுங்க. இந்த வருஷம் செல்வத்தில் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகணும், எவ்வளோ கடன்லேருந்து வெளியேறணும், எவ்வளவு ரூபா உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சலிப்பு பார்க்காம அல்லாஹ்விடத்தில் இதெல்லாம் கேட்கலாமா வேண்டாமா, பெரிய அளவுக்கு நம்ம கேட்குறோமோ அப்படிங்கிற சந்தேகமே வேணாம். நம்ம ரப்புக்கிட்ட கேட்குறோம், அவன் ரொம்ப தாராளமானவன், அவன் கஞ்சத்தனம் உடையவன் கிடையாது. அதனால் குறைவாக நம்ம கேட்கக்கூடாது, அதிகமாக தான் கேட்கணும். அதனால் நிறைய கேளுங்க. இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு அந்த ஊதப்பட்ட கிராம்பை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அதிலிருந்து 20 கிராம்பை எடுத்து நீங்கள் சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிச்சம் 20 கிராம்பை உங்களுடைய கடையிலையோ வீட்லேயோ நீங்கள் பத்திரமான ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, நமக்கு செல்வம் வர்றது அல்லாஹ்விடமிருந்து. இந்த கிராமில் இருந்து நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் ஓதி வைக்கப்பட்ட அந்த பொருள் ஒரு பரக்கத் வாய்ந்ததாக மாறும். அப்படிங்கிறனால தான் சில அமல்களை நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஓதுங்க, இந்த மாதிரி கிராம்பில் ஓதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் ஒரு பரக்கத்தை நமக்கு அதிகப்படுத்தும். அந்த ஓதப்பட்ட அந்த பொருள் நமக்கு பரக்கத்தாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த அமலை நம்ம செய்கிறோம். அதனால் நம்மளோட நம்பிக்கை இந்த கிராம்பில் இருக்கக்கூடாது, நம்மளோட நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்கணும். எனவே அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் நம்மளோட ரிசுக்கில் அபிவிருத்தி செய்யட்டும். இன்னும் நம்மளோட வீட்டில் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கட்டும். இன்னும் ஹலாலான செல்வத்தை பரக்கத்தாக வருடம் முழுவதும் கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த அற்புத வஜீஃபாக்கள் கிதாப் ரெடியாக இருக்குது. இதில் என்ன விஷயங்கள் இருக்குது, இதில் நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் தேடக்கூடிய எல்லா விஷயங்களுமே வஜீஃபாவாக இருக்குது.
நம்ம நிறைய கிதாபுகளை தனித்தனியாக வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இஸ்திக்ஃபாருக்கு தனியாக வாங்க வேண்டாம். சலவாத்துகளின் தொகுப்பை நீங்கள் தனியாக போய் தேட வேண்டாம். இதுலேயே இஸ்திக்ஃபார் இருக்குது, சலவாத் இருக்குது, துவா கேட்கக்கூடிய முறைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, தலாயிலுல் ஹைராத்துக்கு நம்ம தனியாக தான் கிதாப் பார்க்கணும். அந்த கிதாபு தமிழில் கிடைக்கவே செய்யாது. ஆனால் உங்களுக்காக தமிழில் போட்டு தலாயிலுல் ஹைராத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டுமல்ல, உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் இதில் தீர்வு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹாஜத் இருந்தாலும் சரி, வெளியில் சொல்லக்கூட முடியாத ஹாஜத் இருந்தாலும் அதற்கான வஜீஃபா இந்த கிதாபில் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போய் கேட்க வேண்டாம், நீங்கள் யார்கிட்டையும் போய் விசாரிக்க வேண்டாம். இந்த கிதாபை எடுங்க, இதில் இருக்கக்கூடிய அமலை செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை அப்படியே நசீபாக்கி தந்துடுவான். சக்தி மிகுந்த, வல்லமை மிகுந்த வஜீஃபாக்களை தான் நம்ம இந்த கிதாபில் போட்டிருக்கோம். இந்த கிதாபை மட்டும் நீங்கள் வாங்கி பாருங்கள். அதற்கு பிறகு உங்களோட மனசு சொல்லும், இந்த மாதிரி கிதாபு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு. அந்தளவு ஒர்த்தான ஒரு புக்கு தான். எனவே இந்த கிதாபை நீங்கள் இப்போவே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யோசிக்காதீங்க. அளவாக தான் இருக்குது. ரமலானுக்கு அதிக அளவில் ஆர்டர் கொடுத்துட்டு வராங்க. அதனால் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபே இன்னும் வாங்கலை அப்படிங்கிறவங்க யோசிக்காமல் ஆர்டர் போட்டுருங்க. ஏன்னா கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் அளவாக தான் இருக்குது. இனி இந்த புத்தகம் கிடைக்காது, எங்ககிட்டையும் கிடைக்காது, வேறு எங்கேயுமே கிடைக்காது. எனவே வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் வரக்கூடிய ரமலானில் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது, தமிழில் ஓதுற மாதிரி 30 ஜூஸ் குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடியாக இருக்குது. தமிழ் குரானும் இந்த ரமலானுக்கு அதிக அளவில் ஆர்டர் கொடுத்துட்டு வர்றீங்க அல்ஹம்துலில்லாஹ். எனவே குறைந்த அளவில் தான் இருக்குது குரானு. அதனால் இந்த குரான் வேணும் அப்படிங்கிறவங்களும் உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு. மேலும் வரக்கூடிய ரமலானில் எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. என்னையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.